ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். அந்த அறுவை சிகிச்சையில நாங்க என்ன பண்றோம், வெளியேறிய அந்த டிஸ்க் ஃப்ராக்மென்ட் அந்த சின்ன ஒரு டிஸ்க் வெளியேறி அந்த துளைய அடைச்சிட்டு இருக்கு இல்லையா? அந்த டிஸ்க் ஃப்ராக்மென்ட்ட எடுப்போம். ஸோ கமிங் டூ த கொஸ்டின். பேஷண்ட் எங்ககிட்ட கேட்கிற ஒரு காமன் கொஸ்டின் அறுவை சிகிச்சை சொன்னதுக்கப்புறம், "டாக்டர் இந்த டிஸ்க்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு ஃபியூச்சர்ல எந்த பாதிப்பும் ஏற்படாதா?" அதுவும் இந்த இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய யங் பேஷண்ட்ஸ் 30ஸ், 40ஸ்ல ஸ்லிப் டிஸ்க்கான அறுவை சிகிச்சை தேவைப்படுது. அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அவங்க கேட்குற கேள்வி, "சார் இப்ப நீங்க எடுத்துடுறீங்க. அப்புறம் ஃபியூச்சர்ல எனக்கு இதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 2வது இப்ப இந்த டிஸ்க்க எடுத்துட்டீங்கன்னா, திருப்பி அந்த டிஸ்க் பழையபடி வேலை செய்யுமா? நான் குனிய முடியுமா? நிமிர முடியுமா? அதனால எனக்கு எதுவும் பாதிப்பு இருக்காதா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இத புரிஞ்சுக்கணும்னா, அறுவை சிகிச்சை நான் சொன்ன மாதிரி, அந்த வெளியேறிய டிஸ்க் ஃப்ராக்மெண்ட்ட தான் எடுக்கிறோமே தவிர, அந்த எலும்புகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய எல்லா டிஸ்க்கையும் நாங்க எடுக்கிறது கிடையாது. இது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட். இத புரிஞ்சாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ வெளியேறிய அந்த டிஸ்க் ஃப்ராக்மெண்ட்ட தான் எடுக்கிறோம். ஸோ தலையணை இருக்கு. ஒரு சின்ன பஞ்சு வெளிய வந்திருக்குன்னா, அந்த பஞ்ச மட்டும் தான் எடுத்து தூக்கி போட போறோமே தவிர, அந்த தலையணைய, அந்த பில்லோவ நீங்க திருப்பி யூஸ் பண்ணலாம் ப்ராப்பரா. அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுப்போம்.